மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஓடிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஓடிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். வணக்கம் மாதாவின் மே மாதம் 4ஆம் நாள். அன்னை மரியாளுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதமான மே மாதத்தில் அன்னையின் பரிந்துரையால் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது திண்ணம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவிடம் அன்பு, இரக்கம், அமைதி, தாழ்ச்சி, பணிவு, பொறுமை போன்ற விழுமியங்கள் காணப்பட்டாலும் அன்னை மரியாள் ஆபத்தில் அருகாமையில் இருப்பவள் என்ற பண்பு சிறப்பானது. கருவுறு இயலாத முதிர்ந்த வயதிலும் கருவுற்றிருந்த எலிசபெத் அம்மாளை இறைமகனை கருவில் சுமந்த நிலையிலும் சென்று அவருக்கு பணிவிடை செய்தாள் மரியாள். கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்த நிலையில் கலங்கி போய் இருந்த திருமண வீட்டாருக்கு அவர்களின் துயரை போக்க தன் மகனிடம் பரிந்து பேசுகிறாள். மேலும் இயேசு சிலுவையில் சுமந்து கல்வாரிக்கு செல்லும் பொழுது இயேசுவின் மீட்பு திட்டத்தில் தான் உடன் இருப்பதாக அன்னை மரியாள் இயேசுவை சந்தித்து தேற்றுகிறாள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பின் சீடர்கள் அனைவரும் அச்சம் கொண்ட நிலையில் நமக்கு துன்பம் நேரிடும் என்று கலங்கி மறைவான இடத்தில் இருந்தார்கள். அந்த ஆபத்தான நேரத்தில் அன்னை மரியாள் சீடர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களை தேற்றி இயேசுவின் பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டுமென்று கூறினாள். மேலும் 2003ஆம் ஆண்டு புனித சகாய அன்னையின் புதுமை மேடவாக்கத்தில் ஒரு இந்து சிறுமிக்கு வெளிப்பட்டது. அந்த சிறுமிக்கு தொடர் காய்ச்சல் ஏற்பட்டது. சிகிச்சைகள் பலனளிக்கவில்லை. சிறுமிக்கு மரணத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது. சிறுமியின் தாய் புனித சகாய அன்னையிடம் கண்ணீரோடு மன்றாடினார்கள். அனைவரும் அச்சிறுமிக்காக ஜெபித்தனர். என்ன அற்புதம்! சிறுமி குணமடைந்தாள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்ற இறைவார்த்தை உண்மையானது. கண்ணீரோடு தன்னை அண்டி வரும் மக்களுக்காக ஆபத்து வேளையில் உடனிருந்து நம்மை பாதுகாப்பவள் அன்னை மரியாள்.
எனவே நம்மையும் நமது குடும்பங்களையும் அன்னையிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். குருக்களோடு இணைந்து திருப்பலியில் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 4வது நாளில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்பவள் அன்னை மரியாள் என்ற ஒரு சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கிற வேளையில் அன்னை மரியாளை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றி பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு இந்த திருப்பலியின் வேண்டுதல் இருக்கிற பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ராபின்சன் பேட்ரிஷியா ராபின்சன் தங்களுடைய 21வது ஆண்டு திருமண நாளை நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள். இறைவனுடைய வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கியசாமி தன்னுடைய 58வது பிறந்த நாளுக்கு நன்றி பலியாக திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார். ட்ரேசி ஜான் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பியோனா இமாக்குலேட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுத தேவையான ஆசீர்வாதத்தை தந்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என வேண்டுதல் பலியாகவும், லௌரா ஜோசப் ராஜ் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், புனித முடியப்பர் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாகவும், சுந்தர்ராஜ் விஜயா குடும்பத்தார் நன்றி பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலுமாக இந்த திருப்பலியிலே அருள் பணியாளர் பெர்னாண்ட் லாரன்ஸ், அருள் பணியாளர் ஜான் ஆண்ட்ரூ தன்னுடைய குருத்துவ நாளை நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள். இறைவன் இவருடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குருத்துவ பணி சிறக்கவும் இறை ஆசிர் வேண்டி வேண்டுதல் வழியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்துசாமி பார்த்திமா குடும்பத்திற்கு மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் அலெக்ஸ் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதவும் நல்ல உடலுள்ள சுகம் வேண்டியும் நல்ல ஞாபக சக்தியையும் தந்து இறை ஆசிரியர் வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலுமாக நேற்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடின எடன் சாமுவேல் 5வது பிறந்த நாளுக்கு நன்றி பலியாகவும், அருள் ஜெகதீஷ் ரீனா துரேசா தன்னுடைய 16வது திருமண நாளுக்கு நன்றி பலியாகவும், லூத்தர் ரெடி தன்னுடைய திருமண நாளுக்கு நன்றி பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அழகான தூய்மை நிறைந்த திருப்பலியை, பரிசுத்த நிறைந்த திருப்பலியை தகுதியான விதத்திலே கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். கண்களை மூடி கரங்களை குவித்து தலை வணங்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ் என்றும் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. ஆதலால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியாவின் வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் மின்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியா நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய வியாதிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்கவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் மீட்பர்
தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியை இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மே மாதத்தினுடைய முதல் நாள், மே மாதத்தினுடைய மாதாவின் வணக்க மாதத்தின் முதல் நாள் நாம் சிந்தித்த தலைப்பு எதுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லது. ஒரு நாள் முடிஞ்சோன்னு அதோடு மறந்தேன். மே மாதம் 1ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் டே? சூசியப்பியாவுடைய பாதுகாவலர், உழைப்பாளர். அப்போ அதை வச்சு தான் தீம், அதை வச்சு தான் சிந்தனை. என்ன சிந்தனை? ஓகே, அயரா உழைப்பின் சான்று, அயரா உழைப்புக்கு சான்று அன்னை மரியாள். ஒரு உழைப்பாளி அன்னை மரியாள். இதை நாம் சிந்தித்தோம். 2ஆம் நாள் மாதாவினுடைய வணக்க மாதனுடைய 2ஆம் நாள். அந்தந்த அன்பித்துக்காவது தெரியணும் இல்லையா அந்தந்த டாபிக். அருள் மிக பெற்றவள் அன்னை மரியாள். நேற்றைய தினம் நாம் சிந்தித்த தலைப்பு ஆண்டவருடைய அன்புக்குரியவள் அன்னை மரியாள். இன்றைய தலைப்பு ஆபத்து வேளையில் அருகே இருப்பவர் அன்னை மரியாள். இன்றைய 4ஆம் நாள் திருப்பலியை நிறைவேற்ற வரவேண்டிய அருட்பணியாளர் அருட்தந்தை அன்பு அவர்கள் ஒரு வம்பிலை மாட்டிக்கொண்டார். அதனால் வர முடியல. அவருடைய பங்கில் ஒரு சின்ன பிரச்சனை, நில பிரச்சனை. அதனால் அரசாங்க அதிகாரிகளை அவர் பார்க்க வேண்டிய சூழல். காலையிலிருந்து எப்படியாவது முடித்துவிட்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். ஆனால் வேலைகள் முடியவில்லை என்பதனால் வர முடியவில்லை. எனவே அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டார். வர முடியவில்லை, மன்னித்து விடுங்கள் சொல்லி. தன்னுடைய பங்கிலே இருக்கக்கூடிய அந்த வேலை, அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு பணியாக அல்லது பிரச்சனையாக இருக்கிறபடியால் நாம் அவருக்காக செபிப்போம்.
அன்னை மரியாள் அவர் அருகே இருந்து அந்த ஆபத்துகளை எல்லாம் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும். ஆபத்து வேளையில் அருகே இருக்கிற அன்னை மரியாள் அவரோடு இருந்து அவருடைய பங்கில் இருந்து அனைத்து பிரச்சனையும் தீர வேண்டும் என சொல்லி இன்றைக்கு திருப்பலி ஆற்ற வர வேண்டிய தந்தைக்காகவும் நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். எனவே இன்றைய நாள் மிக பெரிதாக ஒரு மறையுரையை தயாரிக்க முடியவில்லை. கடைசி நேரத்தில் ஒரு சில சிந்தனைகளை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கிற முடியப்பு அன்பியும் அவருடைய முன்னுரையிலேயே ஒரு பெரிய மறையுரையை தந்து சென்றிருக்கிறார். இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சினோம். அதெல்லாம் அவர்கள் முன்னுரையில் மிக அழகாக விவிலியத்திலிருந்து அன்னை மரியாள் எப்போதெல்லாம் ஆபத்து வேளையில் அருகே இருந்தாள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இன்னும் சில சிந்தனைகளை நாம் இன்றைக்கு தியானிப்போம். முதலில் என்னுடைய செய்தி மே மாதம் மாதாவின் வணக்க மாதம். இது எப்போ தொடங்கியது, எங்கு தொடங்கியது, ஏன் தொடங்கியது, இந்த விவரங்களையும் சேர்த்து நாம் சிந்திப்போம் என்று நினைக்கிறேன். பொதுவாக அன்னை மரியாவுடைய விழாக்கள் திருச்சபையினுடைய மேல் அதிகார தளத்திலிருந்து வருவதில்லை. அதாவது வத்திக்கான் நகரத்தில் இருக்கிற திருத்தந்தையினுடைய அலுவலகத்திலிருந்து விழாக்கள் ஏற்படுத்தப்படவில்லை. அது பெரும்பான்மையாக அன்னை மரியாளுடைய விழாக்கள் அடித்தட்டில் இருந்து கீழ்த்தளத்தில் இருந்து மக்கள் மத்தியிலிருந்து தொடங்கப்பட்டவைதான். அந்த பக்தி முயற்சிகள் அதிகமாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தி முயற்சிகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக கடைபிடிக்க திருச்சபை அந்த பக்தி முயற்சிகளை, அந்த விழாக்களை, அந்த கொண்டாட்டங்களை திருச்சபை அங்கீகாரம் செய்கிறது. அங்கீகாரம் செய்து அதுக்குண்டான விழாக்களையும் பக்தி முயற்சிகளையும் கொண்டாட திருச்சபை அனுமதிக்கிறது. அப்படியாக மக்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு பக்தி முயற்சியை தான் திருச்சபை அங்கீகாரம் செய்து அதை கடைபிடிக்கலாம் என்று நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. அதுதான் மே மாதம் வணக்க மாதம். அப்போ மே மாதத்தினுடைய வணக்க மாத பக்தி முயற்சி வத்திக்கான் நகர் திருத்தந்தையுடைய அலுவலகத்திலிருந்து வரவில்லை என்றால் பின்ன எங்கிருந்து வந்தது, யார் தொடங்கியது என்றால் இரண்டு விதமான செய்திகளை சொல்லுகிறார்கள். ஒன்று, நான் ஏற்கனவே நம் குடும்பத்திலே நான் அதை பதிவிட்டு இருக்கிறேன். படிச்சுக்க மாட்டீங்க, அதனால் தைரியமாக அதையும் நான் சொல்லலாம். அன்னை மரியாளுடைய மே மாத வணக்க மாதத்தை பற்றி ஒரு கட்டுரை இந்த மாதம் நம் குடும்ப மாத இதழில் இருக்கிறது. மே மாதம் எப்படியாக மே மாதம் வணக்க மாதமாக நாம் கொண்டாடுவதனுடைய பொருள் என்ன, அதை யார் தொடங்கியது, வணக்க மாதத்தை கொண்டாடுவதனுடைய தேவை என்ன, கொண்டாடுகிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதெல்லாம் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் அங்கே இருப்பதை சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொல்லிவிட்டு இன்றைய தலைப்புக்கு செல்கிறேன். என்ன சொல்கிறார்கள் என்றால், ரோமை நகரத்தில் இருக்கக்கூடிய அருத்தந்தை சேச சபை சார்ந்த லடோமியா என்கிறவர் கல்லூரியில் பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த கல்லூரி மாணவர்கள் அவர்களிடையே பலவிதமான தீய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் அல்லது ஒரு விதமான தவறான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்போது அவர்களை ஒழுக்க நெறிக்கு கொண்டு வர வேண்டும். என்ன செய்வது என அவர் யோசிக்கிறார். இவர்களை ஒழுக்க நெறிக்கு, அவர்களுடைய நல் வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க வேண்டும். எனவே அவர் மே மாதம் முழுவதுமாக நான் ஒழுக்கமாய் இருப்பேன், நான் எவ்விதமான தீய செயல்களில் ஈடுபட மாட்டேன், நான் உண்மையுள்ளவனாக சரியானவனாக இருப்பேன் என்று அன்னை மரியாவுக்கு முன்பாக அவர்களை அழைத்து வந்து ஒரு சபதம் ஏற்க சொல்லுகிறார். மே மாதம் முழுவதுமாக மாதாவிடம் நீங்கள் ஒரு சபதத்தை ஏற்க வேண்டும். என்ன சபதம் என்றால், இந்த மாதம் ஃபுல்லா நான் ஒழுக்கமாய் இருப்பேன், தவறான செய்திகளில் காரியங்களிலே நான் ஈடுபட மாட்டேன் என்ற ஒரு பக்தி முயற்சியை, ஒரு சபதத்தை இளைஞர்கள் ஏற்க அவர் வலியுறுத்துகிறார். அவர்களும் அந்த சபதத்தை ஏற்கிறார்கள்.
இப்படி ஒரு கல்லூரியில் ஏற்பட்ட இந்த பழக்கம் சேசு சபை நடத்துகிற நிறுவனங்கள் கல்லூரிகளிலே இந்த பழக்கம் நல்லதாக இருப்பதனாலே அவர்களும் பின்பற்ற தொடங்குகிறார்கள். வெவ்வேறு கல்லூரிகளில் அவர்கள் மாணவர்கள் மே மாதம் முழுவதுமாக தங்களுடைய தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு அவர்கள் அன்னை மரியாவிடம் ஜெபிப்பது, மன்றாடுவது, இப்படியாக ஒரு பக்தி முயற்சி மேற்கொள்கிறார்கள். இது பழக்கமாகி ஒவ்வொரு நாட்டுக்கும் இது பழக்கமாக செல்கிறது. வத்திக்கான் நகரிலிருந்து ரோமை நகரிலிருந்து ஸ்பெயின் மற்ற நாடுகளுக்கு செல்கிறது. இந்த பக்தி முயற்சி அப்படியாக வருகிறது. இது மே மாதம் பழக்கத்துக்கு வந்த பக்தி முயற்சி பழக்கத்துக்கு வந்த ஒரு தொடக்க நிகழ்வு என சொல்லுகிறார்கள். இன்னொரு நிகழ்வும் சொல்லப்படுகிறது. மே மாதம் பழக்கத்துக்கு வர, மே மாதம் அன்னையினுடைய மாதாவினுடைய மாதமாக பழக்கத்துக்கு வர இன்னொரு நிகழ்வும் சொல்லப்படுகிறது. அதே ரோமை நகரிலே ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் ஒரு சிறுமியானவள் தன்னுடைய நண்பர்களோடு தோழிகளோடு மாலை வேளையிலே ஆலயத்துக்கு செல்கிறார். அன்னை மரியாவுடைய திருச்சுருவம் இருக்கிறது, மெழுகுவத்தி ஏற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சுருவத்துக்கு முன்பாக தன்னுடைய தோழிகளோடு அந்த சிறுமியானவள் மாதாவினுடைய மன்றாட்டு மாலை துவங்குகிறாள். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தோழிகளோடு அந்த மாதாவினுடைய மன்றாட்டு மாலை துவங்குகிற போது அவர்களுடைய தோழிகள், அங்கே அவளோடு வரக்கூடிய மற்ற சிறுமிகள் தங்களுடைய தோழர்களோடு தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இன்னும் அதிகமாக சிறுமிகளை அழைத்து வருகிறார்கள். ஆக ஒவ்வொரு நாளும் இதனுடைய எண்ணிக்கை, இந்த மக்களுடைய எண்ணிக்கை, பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அவருடைய பெற்றோர்கள் வர தொடங்குகிறார்கள். ஆக அவருடைய பெற்றோர்கள், அந்த கிராமம், அந்த நகரம் என சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த மாதத்திலே, மே மாதத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து மாதாவினுடைய மன்றாட்டு மாலை சொல்ல சொல்ல இதுவும் பழக்கமாக மாறுகிறது. இது பல்வேறு பங்குகளுக்கு செல்கிறது, பல நகரங்களுக்கு செல்கிறது, பல நாடுகளுக்கு செல்கிறது. எனவே இது மே மாதம் மாதாவினுடைய பக்தி மாதமாக திருச்சபை அங்கீகாரம் செய்கிறது. இந்த தொடக்க நிகழ்வு, இந்த சிறுமி தன்னுடைய நண்பர்களோடு ஜெபித்தது தான் மே மாதத்தினுடைய வணக்க மாதத்தினுடைய தொடக்க நிகழ்வு என்றும் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு சிறுமி ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அல்லது ஒரு அருத்தந்தை ஏற்படுத்திய ஒரு சாதாரண ஒரு பக்தி முயற்சி இன்றைக்கு உலகம் எங்கும் மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாதமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது, மக்களுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமாக மக்கள் நினைக்கிறார்கள். நம்முடைய மிகப்பெரிய திருத்தலங்களிலே இந்த மே மாதம் நான் ஒரு தடவை லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில், பிரான்ஸ் லூர்து அன்னையுடைய திருத்தலத்தில் இருந்தேன். இந்த மே மாதத்தினுடைய வணக்க மாதத்தை அவர்கள் கொண்டாடுவதை பார்க்கிற போது மெய் சிலிர்க்கும். அத்தனை ஜனங்கள், மிக குறிப்பாக நோயாளிகள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் இந்த மே மாதம் முழுவதுமாக அந்த ஜபமாலையிலே பல்வேறு நாட்டு மொழிகளிலே நடைபெறுகிற அந்த ஜபமாலையிலே பங்கெடுப்பதை ஒரு பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருக்கும், ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு பக்தி முயற்சி மிக அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இந்த மாதாவுடைய பக்தி முயற்சியானது மிக விமரிசையாக மக்களுடைய மனதிலே ஒரு ஆழமாக பதிந்த ஒரு பக்தி முயற்சியாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய அடிப்படையிலே தான் நீங்களும் வந்திருக்கிறீர்கள். இந்த பக்தி முயற்சியின் வழியாக நிறைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்கும் என்பதை வராதவர்கள் நம்ப வேண்டும். இந்த 30 நாட்களும் ஆலயத்துக்கு வந்து மாதாவினுடைய வணக்க மாதத்திலே பங்கேற்கிற குடும்பம், பங்கேற்கிற நபருக்கு அன்னை மரியாள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அளப்பரியவை, அளவில்லாதவை. இதை வராதவர்கள் உணர வேண்டும். ஆக இப்போது நான் இன்றைய தலைப்புக்கு சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே முன்னுரையில் அவர்கள் சொல்லி இருந்தாலும் கூட ஒவ்வொரு நிகழ்வாக அதை நாம் சிந்திக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்கள் சொல்லாத முதல் நிகழ்வு விவிலியத்தில் இருக்கிறது. அவர்கள் தொடக்கமே எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை மரியாள் உடன் இருந்து அவருடைய ஆபத்திலே துணையாக இருந்தாள். அதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் ஆபத்தான வேளையிலே உடன் இருந்த நிகழ்வு விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு பிறந்த சூழ்நிலை ஒரு பாதுகாப்பான சூழல் கிடையாது. இயேசுவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலிலே அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. ஏரோது மன்னன் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாதுகாப்பற்ற சூழலில், ஒரு பயம் மிக்க ஒரு சூழலில், அதுவும் ஒரு அரசன், ஒரு ஆட்சியை நடத்துகிறவன், ஒரு அரசை நடத்துகிறவன் ஒரு குழந்தையை கொல்ல வேண்டும் என்பது மிக எளிது.
மிக சாதாரணமாக ஒரு குழந்தையை கொள்ளலாம், ஒரு அரசன். ஆக ஒரு அரசனே தன்னுடைய குழந்தையை கொள்ள வேண்டும் என்பது ஒரு ஆபத்தான சூழல். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆபத்தான சூழல் இருக்கிறது. அப்போது அன்னை மரியாள் அப்போது தன் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். அப்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய தூதர் எதெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ, எங்கெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னாரோ, அந்த இடத்துக்கெல்லாம் தன்னுடைய மகனோடு அருகே இருந்து தூக்கி கொண்டு ஓடியவள் அன்னை மரியாள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாதுகாப்பிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்த அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தைக்கு எவ்விதமான ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆபத்தான சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசுனுடைய அருகாமையிலே இருந்து ஓடி ஓடி சென்று பாதுகாத்தவள் அன்னை மரியாள். ஆக இது நாம் முதல் நிகழ்வாக பார்க்கிறோம். இயேசுனுடைய உயிர் ஆபத்தான வேளையிலே அருகே இருந்து இயேசுவையே காப்பாற்றியவள் அன்னை மரியாளாக இருக்கிறார். வயதான காலத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அந்த பெண்ணுக்கு ஆபத்து. ஒரு நடுநிலையிலே, நடுத்தர வயதிலே அல்லது இளமை வயதிலே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது எளிது. அது இன்றைய காலத்தில், இன்றைய சூழ்நிலையில ஒரு இளம்பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எனக்கு மருத்துவமனைகள் இருக்கின்றன. ஒரு காலத்திலே சுகப்பிரசவம் நம்முடைய குடும்பத்திலே, வீட்டிலே நடந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே காம்ப்ளிகேஷனாக மாறுகிறது, ஆபத்தாக மாறுகிறது. எனவே ஆபத்தை தவிர்ப்பதற்காக மருத்துவமனைகளில் சென்று மகப்பேறு நிகழ்வை நடத்துவதை பார்க்கிறோம். நிறைய டெஸ்ட், நிறைய பரிசோதனைகள், குழந்தையினுடைய வளர்ச்சி, தாயினுடைய வலிமை, தாயினுடைய உடல் சுகம், குழந்தையினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. மருத்துவமனையில் வழியாக தன்னுடைய உடல்நிலையை பரிசோதிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில ஒரு இளம் பெண்ணுக்கு அன்றைக்கு மருத்துவம் இல்லாத சூழ்நிலையில் குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு தெரியாத சூழ்நிலையில, அதுவும் வயதான காலத்துல குழந்தை பெற்றெடுக்க முடியாத சூழல் இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாள் ஒரு குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே தாங்குகிறார். ஒரு 9 மாதங்கள் ஒரு வயதான ஒரு கிழவி, ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருப்பது எவ்வளவு வேதனை என்பது குழந்தையை தாங்கிய தாய்மார்களுக்கு தெரியும். அந்த சுமைகளை எல்லாம் தாங்கி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற அந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அருகாமையில் இருக்கிறார் அன்னை மரியாள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் அல்ல, 3 மாதமாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளோடு இருந்து உதவி புரிந்தாள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபத்தான எலிசபெத் அம்மாளுக்கு அருகே இருந்தவள் அன்னை மரியாள். ஏற்கனவே முன்னுரையிலே சொன்னது போல காணாவு திருமணம், இங்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது. உயிருக்கு ஆபத்து இல்லை, உடலுக்கு ஆபத்து இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்தினுடைய நற்பெயருக்கு ஆபத்து. ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது என்பது இழுக்கு. யூத சமூகத்திலே ஒரு ரசம் தீர்ந்து விட்டது என்பது இழுக்கு. ஏனென்றால் திராட்சை பழங்கள் கொடிக்கிற நாடு பாலஸ்தீன நாடு. ரசம் என்பது இயல்பாகவே எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குடிக்கிற ஒன்று, பானம் ஒன்று ரசம். சாதாரண குடும்பங்கள் கூட வைத்திருப்பார்கள். இங்கே ஒரு அழகான திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய தலைவர்கள், பெரியவர் வந்திருக்கிறார்கள். அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு, சீடர்கள் எல்லாம் வந்திருக்கிற சூழ்நிலையில ஒரு ரசம் தீர்ந்து போகிற நிகழ்வு அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானம். அது ஒரு இழுக்கு. ஒரு குடும்பத்திலே ஒரு அவமானம் நடக்கிறது, ஒரு குடும்பத்துக்கு இழுக்கு வருகிறது என்றால் அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாம் ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள். உறவு சரிந்து போகும், உறவு முறிந்து போகும். அந்த திருமணமான பெண், கணவன் மனைவி, அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆபத்து இருக்கிறது. கணவனுடைய குடும்பத்தாருக்கும் மனைவியினுடைய குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளே ஆபத்து இருக்கிறது. தன்மான பிரச்சனை இருக்கிறது. அந்த குடும்பத்திலே நாளை தினம் அவர்கள் நடமாட வேண்டும், ஊருக்குள்ளே செல்ல வேண்டும். அவர்கள் எப்படி அவர்களை பேசுவார்கள், எத்தகைய ஒரு சூழல் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழல், இழுக்கான ஒரு சூழல். அந்த சூழ்நிலையிலே அன்னை மரியாள் அருகே இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் வந்தார்கள், சாப்பிட்டார்கள், மணமக்களை வாழ்த்தினார்கள், சென்று விட்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் மட்டும்தான் ஆபத்தான சூழ்நிலையிலே அருகே இருந்து பார்க்கிறாள். தன் மகனை கேட்கிறார், உதவி செய்யும்படியாக.
அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இயேசு செய்கிறார். ஆக அன்னை மரியாள் அங்கே அருகாமையிலே இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? நமக்கு யோசித்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்கும் என்று. இன்றைக்கு உங்களுடைய திருமணத்தில், உங்களுடைய வீட்டினுடைய திருமணத்தில் நல்ல ஒரு விருந்தை வைத்து இறுதியிலே ஒரு 100 பேருக்கு ஒரு 200 பேருக்கு உணவு பற்றாமல் போயிருந்தால் உங்களை எப்படியெல்லாம் பேசுவாங்க என்று ஒரு கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் அங்கு நடந்திருக்கும். அப்படி என்றால் அன்னை மரியாள் அந்த ஆபத்தான வேளையில அருகே இருந்து அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வந்தாள் என்பதை பார்க்கிறார். அதே போல ஆண்டவர் இயேசுனுடைய கல்வாரி மலையிலே இயேசுவை சந்தித்தது. கல்வாரி மலை இயேசு இறந்த பின்பு அவரோடு இறக்கிற தருவாயில் உடன் இருந்தது. சீடர்கள் இல்லை, அப்போஸ்தலர்கள் இல்லை, புதுமைகள் பெற்றவர்கள் இல்லை, போதனைகளை கேட்டவர்கள் இல்லை, யாருமே இல்லை. அன்னை மரியாள் மட்டுமே அங்கே அருகாமையிலே இருக்கிறாள், துன்பத்திலே பங்கெடுக்கிறார். இறுதியாக சீடர்கள் எல்லாம் பயந்து அஞ்சி இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் கூட என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அந்த மேல் மாடியில பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அன்னை மரியாள் அவளை ஒன்று சேர்க்கிறார். 2 சீடர்கள் எம்மாவுஸ் செல்கிறார்கள். இனிமேல் முடிந்து விட்டது, இயேசுனுடைய கதை முடிந்து விட்டது, இனிமேல் நம்முடைய ஊருக்கு செல்வோம் என்று 2 பேர் எம்மாவுஸ் ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 7 சீடர்கள் கலிலேயா கடற்கரையும் வந்து விட்டார்கள். மீன்களை பிடிக்க நம்முடைய வேலை செய்ய நாம் போவோம். ஆனால் அன்னை மரியாள் அவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கிறார். ஒன்று சேர்ந்து அந்த மேல் மாடியிலே அவர்களோடு ஜெபிக்கிறார். 50வது நாள் தூய ஆவியானவர் அவர்கள் மீது பொழிகிற போது அன்னை மரியாள் அவர்களோடு இருந்தாள் என்பதை நாம் படிக்கிறோம். அப்படி என்றால் ஓடி சிதறி போன சீடர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அன்னை மரியாள் அவரோடு வைத்திருந்தாள், நம்பிக்கை கொடுத்தாள். ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு உண்மை என்பதை சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகம் கூட அதைத்தான், அது பின்பு நடக்கிற நிகழ்வுதான் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் என்ன படித்தோம் அதுக்காக நினைவு. அங்கே வருகிற வார்த்தைகள் இப்படியாக இருக்கின்றன. எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. இதான் முதல் வார்த்தை. இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் படித்த வார்த்தை. எருசலேம் திருச்சபை பெரிய இன்னலுக்கு உள்ளானது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியா பகுதிகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஓடி போனார்கள். யாரை தவிர? சீடர்களை, திருத்தூதர்களை தவிர மற்ற எல்லோருமே அங்கே நடந்த இன்னல்களை கண்டு பயந்து வேறு வேறு ஊர்களுக்கு ஓடி போனார்கள். ஆனால் இந்த திருத்தூதர்கள் மட்டும் எருசலேமிலேயே இருந்தார்கள் என்றால் அதுக்கு அடிப்படையான ஒருவர் யார் என்றால் அன்னை மரியாள். அன்னை மரியாள் அவளோடு இருந்தாள், அவளை ஒன்று சேர்த்தாள். தூயாவி பெறுகிற வரையிலும் அவளை ஒன்று சேர்த்து அவளோடு இருக்க வைத்தாள். தூயாவி பெற்ற பின்பு அந்த சீடர்கள் தங்களுடைய பணியில, களப்பணியில இறங்கி இத்தகைய ஆபத்துகள் இன்னல்கள் வந்தாலும் எங்களுடைய பணியிலே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இயேசு சான்று பகிர்ந்தார்கள். ஆக தூயாவி பெறுவதற்கு முன்பாக வரையிலும் அவளை வழி நடத்தியது, அவருடைய ஆபத்தான சூழ்நிலை அருகாமல் இருந்தது அன்னை மரியாள். பிரியமானவர்களே, தொடக்க கால திருச்சபையிலே மட்டும் திருச்சபைக்கு இன்னல் அல்ல, தொடக்க கால திருச்சபையிலே மட்டும்தான் திருச்சபை துன்புற்றது என்பது அல்ல. தொடக்க காலத்தினுடைய பல்வேறு காலங்கள், பல்வேறு நூற்றாண்டுகளிலே, முதல் நூற்றாண்டுகளிலே திருச்சபை மிக பெரிய இன்னலுக்கு உள்ளானது. நிறைய மறைசாட்சிகள், நிறைய பேர் வேத சாட்சிகள், இவர்கள் எல்லோருமே திருச்சபைக்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி, அன்னை மரியாள் எப்படி திருச்சபையினுடைய பயணத்தில், திருச்சபையினுடைய வரலாற்று பயணத்திலே உடனே இருந்து திருச்சபைக்கு உடனாக ஆபத்து நேரங்களிலே அருகாமையிலே இருந்து திருச்சபை வழிநடத்தினாள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டதுதான். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி என்ன விழாவை கொண்டாடுகிறோம்? ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஜெபமாலை அன்னையினுடைய விழாவினுடைய வரலாறு. ஏன் ஜெபமாலை அன்னையுடைய விழாவை கொண்டாடுவோம்? குட். கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் ஏற்படுகிற சண்டையிலே துருக்கியர்கள் கிறிஸ்தவர்களை வென்றெடுக்க வேண்டும். 2 பேருக்கும் போர் நடக்கிறது. கிறிஸ்தவர்களா துருக்கியர்களா என்ற அந்த போரிலே தாங்கள் தோல்வி அடைய போகிறோம் என்ற சூழ்நிலையிலே அவர்கள் எடுத்த ஆயுதம்தான் ஜெபமாலை. ஜெபமாலையை வைத்து ஜெபித்தார்கள்.
அந்த வத்திக்கான் நகரம் முழுவதுமாக திருத்தந்தையினுடைய பிரசன்னத்திலே இருந்து அன்னை மரியாவை சுமந்து சென்று ஜெபமாலை செய்தார்கள். இந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெல்ல வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாவுடைய உதவியை கேட்டார்கள், மன்றாட்டுகளை ஜெபித்தார்கள். அன்னை மரியாவினுடைய உதவி, அன்னை மரியாவினுடைய பரிந்துரை கிடைத்ததினாலே அந்த போரிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். தொடக்க கால திருச்சபை அன்னையினுடைய உதவியை நாடியதனால் ஆபத்தான வேளையிலே அன்னை மரியாள் அருகே இருந்து திருச்சபையை பாதுகாத்தாள். அன்று மட்டுமல்ல, இந்த நிமிடம் வரையிலும் உலகத்திலே பல்வேறு இடங்களிலே திருச்சபை இன்றும் துன்பப்படுகிறது. இன்றும் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அந்த இடங்களிலெல்லாம் இன்றும் அன்னை மரியாள் ஆபத்தான வேளையிலே அருகே இருந்து திருச்சபை வழிநடத்துகிற, திருச்சபையில் இருக்கிற இறைமக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. எனவே அன்னை மரியாள் அன்று முதல் இன்று வரையிலும் ஆபத்தான வேளையிலே அருகே இருந்து தன்னிடம் ஒப்படைத்த மக்களை பாதுகாக்கிறாள், பராமரித்து வருகிறாள் என்பதுதான் உண்மை. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி கூட மிக அழகாக நமக்கு இந்த தலைப்போடு பொறிந்து போகிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆண்டவர் இயேசு நானே வாழ்வு தருகிற உணவு என சொல்லுகிறார். இறுதியிலே அவர் சொல்லுகிறார், தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம் தள்ள மாட்டேன். ஆண்டவரை சொல்லுகிறார், என்னிடம் வருபவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடமாட்டேன். ஆக அன்னை மரியாள் ஆபத்தான வேளையில் தன்னோடு இருந்து தன்னை நோக்கி ஜெபித்த, தன்னை தேடி வந்தவருக்கு அருகே இருந்து அவரை பாதுகாத்தது போல அவருடைய திருமகன் ஆண்டவர் இயேசு கூட அவர் பணி வாழ்க்கையிலே ஆபத்தான நிலைமையில் இருந்த அனைவரையும் அருகே இருந்து பாதுகாத்தவராகத்தான் இருக்கிறார். ஒவ்வொரு புதுமையும் எடுத்துக்கொள்வோம். ஆபத்தான வேளையிலே ஆண்டவர் அவரை நோக்கி செல்கிறார். சீடர்கள் உணவு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் 3 நாட்களாக நம்மோடு இருக்கிறார்கள், பசியோடு அனுப்பினால் வழியிலேயே இவர்கள் மயக்கம் அடைவார்கள், எனவே நாம் இவர்களுக்கு உணவு கொடுப்போம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை இயேசு முன்கூட்டியே உணர்கிறார். எனவே உணவு கொடுத்து அனுப்புகிறார். கைம்பெண்ணுடைய மகனை பாடையிலே கொண்டு போகிறார்கள். இனிமேல் தனக்கென யாருமே இல்லை என்கின்ற அங்கலாய்ப்போடு அழுகையோடு மிகுந்த கவலையோடு செல்லுகிற அந்த பெண்மனுடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய ஆபத்தை ஆண்டவர் உணர்கிறார். ஒரு ஆண்மகன் இல்லாமல் ஒரு யூத சமூகத்திலே ஒரு பெண் தனியாக வாழ முடியாது. எனவே அவளுடைய ஆபத்து, எதிர்கால வாழ்க்கையினுடைய ஆபத்தை இயேசு உணர்கிறார். எனவே அவளுக்கு அவளுடைய மகன் தேவை. மகனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார். 12 ஆண்டு காலமாய் தன்னுடைய உடல் அளவில் வேதனை உற்று தன்னிடம் இருந்ததையெல்லாம் மருத்துவரிடம் செலவிட்டு அதன் பின்பு ஒன்றுமே நடக்காமல் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நோயினால் 12 ஆண்டுகாலமாய் செலவிட்டு அந்த பெண் தன்னுடைய ஆடையை தொட்டால் சுகமடைவேன் சொல்லி இயேசுடைய ஆடையை தொடுகிறாள். இயேசு அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த பெண்ணுடைய ஆபத்தை உணர்ந்திருக்கிறார். 12 காலமாய் ஒரு பெண் நோயோடு இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. 32 ஆண்டு காலமாய் அந்த குளத்தின் அருகாமையிலே தன்னை இறக்கி விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அதே இடத்தில் 38 ஆண்டு காலமாய் நோயோடு அந்த முடக்குவாதவன், நடக்க முடியாதவன் துன்பப்பட்டதை இயேசு பார்க்கிறார். அவருடைய ஆபத்தை உணர்கிறார். ஆண்டவர் அவனுக்கு உணவு சுகம் கொடுக்கிறார். இப்படி பல புதுமைகளை நான் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு ஆபத்திலே, நோயிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆக அன்னை மரியாள் ஆபத்தான நேரத்திலே அருகாமையில் இருந்து உதவி செய்த நிகழ்வுகள், இயேசு ஆபத்தான நிலையிலே எல்லோருக்கும் உதவி செய்த இந்த நிகழ்வுகளை எல்லாம், அல்லது இன்றைய தலைப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? மாத ஆபத்தான நேரத்தில் கூட இருந்தாங்க, ஓகே. இயேசு ஆபத்தான நிலைமையிலே உடன் இருந்து அவருக்கு புதுமைகளை செய்தார், ஓகே. அதோடு இன்று இந்த தலைப்பு, இந்த செய்தி, அது அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முறை, இயேசுடைய வாழ்க்கை முறை நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது?
ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக இந்த செய்தியை சொல்லுகிறார். ஒருவன் தன்னந்தனியாக சென்று கொண்டிருக்கிறான். அவனை கள்வர்கள் பிடித்து நைய புடைத்து அவனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அப்பக்கமாய் குருவானவர் வருகிறார், உதவி செய்யவில்லை. அந்த பக்கமாய் லேவிய வருகிறான், உதவி செய்யவில்லை. சமாரியன் வருகிறான், உதவி செய்கிறான். இந்த கதை சொல்லுவதற்கு மிக அடிப்படையாக இருந்தது ஒரு பரிசேயன் கேட்ட கேள்வி, யார் என்னுடைய அயலான், யார் என்னுடைய அயலான்? அதுக்கு ஆண்டவர் சொன்ன கதை தான் இது. அப்போ உன்னுடைய அயலான் யார் என்றால், துன்பப்படுகிற, உயிருக்கு போராடுகிற, ஆபத்தில் இருக்கிற ஒருவன் தான் உன்னுடைய அயலான். அவன்தான் உனக்கு அடுத்து இருப்பவன். நீ உண்மையாகவே அன்பு செய்கிறாய், நீ அன்பு நிறைந்தவன், அன்பு நிறைந்தவள், ஆண்டவரை அன்பு செய்கிறாய் என்றால் நீ ஆபத்தில் இருக்கிற ஒருவனுக்கு உதவி செய்வதுதான் அன்பு என்ற செய்தியை அவனுக்கு சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அது அந்த பரிசேயனுக்கு மட்டுமல்ல, இயேசுவை நம்புகிற, அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவுக்கும் சொல்லப்படுகிற செய்திதான். ஆபத்தில் இருக்கிறவனை அன்பு செய்வதுதான் உண்மையான அன்பு, அதுதான் கடவுள் விரும்புகிற அன்பு. இன்றைக்கு இங்கிருந்து மறை மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்தேன். இன்றைக்கு பள்ளியினுடைய ஆடிட்டிங், எனவே சென்று கொண்டிருந்தேன். அப்போது இந்த ரேடியோவில் சில நல்ல நிகழ்வுகள் எல்லாம் கேட்பது உண்டு செல்கிற போது. இன்றைக்கு ஒரு பேட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ரேடியோவுக்கு வானொலி, வானொலியில் இருக்கக்கூடிய பேட்டி எடுக்கிறவர், இன்னைக்கு பேட்டி எடுத்த நபர் யார் என்றால் தீ அணைப்பு துறையை சார்ந்த மேல் அதிகாரி, ஃபயர் சர்வீஸ். இந்த தீ அணைப்பு துறையை சேர்ந்த இந்த மேல் அதிகாரியிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு கேள்வி, ஒரு காலகட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல தீ பிடித்து விடுகிறது. அப்ப தீ பிடிக்கிற போது அன்றைக்கு இருந்த சூழல் என்ன, இன்றைக்கு ஒரு இடத்துல தீ பிடிக்கிற போது இன்றைக்கு இருக்கிற சவால்கள் என்ன, இதுதான் கேள்வி. அப்போது அவர் சொன்னது, ஒரு காலகட்டத்தில் மிக குறிப்பாக நகர்ப்புறங்கள் இல்லாமல் கிராமப்புறங்களிலே ஒரு ஆபத்து நடக்கிறது. கிணற்றில் ஒரு மாடு விழுந்து விடுகிறது, அல்லது கிணற்றில் ஒரு குழந்தை விழுந்து விடுகிறது, ஏதோ நபர் விழுந்து விடுகிறார், அல்லது குடிசை வீடு தீப்பிடித்து எரிகிறது என்றால் உடனடியாக நாங்கள் சென்று உதவி செய்வதற்கு முன்பாகவே அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் பாதி வேலையை அவர்கள் செய்து விடுவார்கள். அவர்களாக இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மாடு, இது என்னுடைய ஆடு, என்னுடைய சகோதரன் ஆபத்தில் இருக்கிறான், மீட்பது என்னுடைய கடமை, தீ அணைப்பு துறையினர் வருகிற வரையிலும் காத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை, நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என சொல்லி அவர்கள் செய்தார்கள். எங்களுடைய வேலை மிக எளிதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆபத்தான சூழ்நிலையில இன்னைக்கு யாரும் சென்று உதவி செய்வதில்லை, மாறாக செல்போன், செல்ஃபி எடுத்துக்கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறது. ஆபத்தில் இருக்கிறவரை பார்த்து பயந்து போகக்கூடிய சூழல், தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்கிற ஒரு சூழல், இப்படியாக ஆபத்தில் இருக்கிறவரை பார்க்காது போல ஒரு சூழல் எனக்கு இருக்கிறது. நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு சேருவதற்குள் அதிகமான சேதம் ஏற்படுத்தி விடுகிறது என்று சொன்னோம். இதுதான் உண்மை. இன்றைக்கு ஒரு காலத்தில் ஆபத்தில் இருக்கிறவரை பார்த்து ஓடி சென்று காப்பாற்றிய ஒரு மனித சமூகம் இன்றைக்கு ஆபத்தில் இருக்கிறவரை பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த நிகழ்வை சொல்லி இருக்கிறேன், நினைவு வைக்கிறேன். பெங்களூர் நெடுஞ்சாலையில பைக்கு ஓட்டி கொண்டு போன ஒருவர் அடிபட்டு இருக்கிறார். அவர்களை பார்த்து கேட்பது, தண்ணீர், கொஞ்சம் தண்ணி கொடுங்க, குடிக்கணும். பிரியமானவர்களே, அங்கிருந்த ஒருவர் கூட தண்ணி கொடுக்கவில்லை. அவர்களிடம் தண்ணி இல்லை என்று தெரியாது, ஒருவர் கூட தண்ணி கொடுக்கவில்லை. அது பரவாயில்லை, மருத்துவமனை கொண்டு சென்று இருக்க வேண்டும், செய்யவில்லை. மருத்துவமனைக்கு அவர்கள் தெரியப்படுத்தி இருக்க வேண்டும், செய்தார்கள், தெரியவில்லை. ஆனால்
ஒன்றை செய்தார்கள். அதுதான் செய்தித்தாள்களிலே அல்லது தொலைக்காட்சியிலே அதிகமாக படம் பிடித்து காட்டப்பட்டது. எல்லோருமே அந்த அடிப்பட்டவனை போட்டோ எடுத்துக்கொண்டிருந்துதான் அந்த செய்தித்தாளே வந்த விஷயம். இதுதான் இன்றைக்கு இந்த நிலைமை. ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு அருகே இருப்பவள் அன்னை மரியாள் என்ற சிந்தனை சிந்திக்கிற நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய அருகாமையிலே நிறைய பேர் ஆபத்தில் இருக்கிறார்கள். உயிர் ஆபத்தல்ல, உடல் ஆபத்தல்ல, மனதளவிலே ஆபத்திலே இருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய பலவிதமான நெருக்கடிகளே இருக்கிறார்கள். பலவிதமான மன துன்பத்திலே இருக்கிறார்கள். மனக்கவலையிலே இருக்கிறார்கள். வருமானத்திலே பின்தங்கி இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். கல்வி நிதி தேவைப்படுகிறது. வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்று எத்தகைய ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களே, திருச்சபையினுடைய மிகப்பெரிய பணி என்னவென்றால், ஒரு காலகட்டத்திலே நாம் பார்ப்பது நம்முடைய திருச்சபையினுடைய பணி ஆபத்தில் இருந்தவர்களை மீட்டெடுத்தது. அது மருத்துவமாகட்டும், கல்வியாகட்டும், சமூக பணியாகட்டும். திருச்சபை ஒரு காலகட்டத்தில், திருச்சபை என்பது குருவானவர் துறவிகள் மட்டுமல்ல, எல்லோரும் சேர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்த திருச்சபை பல்வேறு நிலையிலே ஆபத்தில் இருந்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்த திருச்சபை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை. எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு நம்முடைய நாடு முழுவதுமாக, எத்தனை மருத்துவமனைகள் நம்முடைய நாடு முழுவதுமாக, எத்தனை சமூக செயல்பாடுகள் நம்முடைய நாடு முழுவதுமாக. இதெல்லாம் திருச்சபை ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு துணையாக அருகாமையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னது. இவர்களுடைய பணி, திருச்சபையினுடைய பணி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. எண்ணற்ற மக்கள் எனக்கு அந்த பணியினால் பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள். திருச்சபையுடைய மிக முக்கியமான பண்பு, மிக முக்கியமான குவாலிட்டி ஆஃப் த சர்ச். திருச்சபையுடைய பண்பு என்னவென்றால், அடுத்தவன் கண் முன்பாக ஆபத்தில் இருக்கிற போது நான் இறங்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் எப்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இறுதியாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் உடையில்லாமல் இருந்தேன், நீங்கள் உடையை கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை தேற்ற வந்தீர்கள் என்பார். ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு விண்ணகத்தில் பரிசை கொடுக்கிறார். இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பார்க்கிற திருப்பலியை விட, நாம் பார்க்கிற வழிபாடுகளை விட, நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை விட, விண்ணகத்தில் ஆண்டவர் முதன்மையாக வைப்பது, ஒருத்தன் பசியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், உணவு கொடுத்தாயம். ஒருவன் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், தண்ணீர் கொடுத்தாயம். ஒருவன் உடை இல்லாமல் இருந்தான், ஆபத்தில் இருந்தான், துன்பத்தில் இருந்தான், உடையை கொடுத்தாயம். தனிமையிலே இருந்தேன், சென்று பார்த்தாயம். பிரியமானவர்களே, அதனால் திருப்பலிகள் முக்கியமல்ல, விழாக்கள் முக்கியமல்ல, ஜபங்கள் முக்கியமல்ல என்றால், என் திருப்பலி, நான் காண்கிற திருப்பலி, இந்த திருப்பலியை முடித்து ஆபத்தில் இருக்கவனுக்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும். நான் கொண்டாடுகிற அன்னை மரியாளுடைய நவநாள் வணக்க மாதம் இந்த வழிபாடுகள் முடிந்து நான் வெளியே செல்கிற போது ஆபத்தில் இருக்கிறவனை பார்த்து நான் உதவி செய்ய என்னை உந்தி தள்ள வேண்டும். வழிபாடுகள் வேறு, வாழ்க்கை வேறு என்ற மனநிலை, அதுதான் மிகப்பெரிய என்ற நிச்சயமாக இருக்கிறது. ஆக ஆபத்து வேளையில் அன்னை மரியாள் அருகே இருந்தது போல, ஆபத்து வேளையில் ஆண்டவர் இயேசு அருகே இருந்தது போல, இன்றைக்கு நாமும் அருகாமையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னை மரியாள் நமக்கு தருகிற செய்தி. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைப்போம். ஒற்றுமையின் நிறைவா, நீர் உருவாக்கிய திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வாழ்வாக்கி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்கள் ஒற்றுமையோடும் கிறிஸ்துவின் போதனைக்கும் ஏற்றபடி வாழ அவர்களை நல்வழியில் நடத்திட தேவையான வரம் தர அன்னையின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நன்மையின் நிறைவா, இந்த உலக மக்களுக்கும் உலக அமைதிக்கும் கேடு விளைவிக்கும் சமூக விரோதிகளுக்காகவும் இரு நாடுகளிடையே நடக்கும் போரின் ஆபத்துகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரும் தாங்கள் செய்கின்ற குற்றத்தை உணர்ந்து மனமாறி நல்ல மனிதர்களாக அமைதியில் வாழ வரம் தர வேண்டுமென்று அன்னை வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் இறைவா, துன்பத்தின் வழியாகத்தான் இன்பம் பிறக்கும், தாழ்ச்சியின் வழியாகத்தான் மாட்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்வில் வரும் எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் தாழ்ச்சியுடன் மன வலிமையோடு ஏற்று வாழ வரம் தர வேண்டி அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, படிக்கின்ற அனைத்து மாணவர் மாணவிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். அரசு பொதுத் தேர்வு எழுதும் பிள்ளைகள் அனைவர் மீதும் தூய ஆவி வல்லமையை அவர்கள் மீது நிறைவாக பொழிந்து அவர்கள் நல்ல முறையில் படித்து தங்கள் வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள தேவையான அருளை தர வேண்டும் என்று அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மருத்துவரே எம் இறைவா, பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நோயாளிகளும் எல்லா நோய்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களின் நோயிலிருந்து விடுதலை அளித்து நற்சுகம் கொடுத்து அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்னும் அன்பை ஒளிவீச செய்ய வேண்டும் என்று அன்னை மரியா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப கருத்துக்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்படைப்போம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்ல உடலுள்ள சுகம் தர வேண்டும் எனவும் நாம் வேண்டி நிற்கிற எல்லா விதமான விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இதோ மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற வேளையில் இவருடைய எல்லா விதமான விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை நீர் ஏறெடுப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக உன்னர் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினும் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினும் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன்
அன்புமிக்க சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தின் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றுள்ளோம். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களுமை வியப்பு கூறியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி அல்லவரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நுழையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் ஓம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்திருக்க செய்து வருகிறேன். அவர் வழியாகவே மது மாண்பை வான தூதர் அணிகள் வழிபடுகின்றன. ஓம் திருமுனை காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அணைந்திருக்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தையருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்த விடங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தல்லும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உடையினுள் ஏற்றதிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவருமே துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீனாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தனமை காத்த நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணகத்திற்கு செல்வோம். வருகதை ஏதும் நமக்கிங்கு இல்லை. இருந்தும் அழைத்தால் விருந்துக்கு செல்வோம். திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. இறைவனின் உடலும் குருதியும் அருந்தி வளமுடன் வாழ்வை அமைந்திட முயல்வோம். இறைவனின் உடலும் உறுதியும் அருந்தி வளமுடன் வாழ்வை அமைத்திட முயல்வோம். சிந்தனையெல்லாம் இயேசுவை வாழ சொல் செயல் யாவும் விருந்தியாவோம். சிந்தனையெல்லாம் இயேசுவே வாழ சொல் செயல் யாவும் விருந்தியாவோம். திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. மறைபொருளாகும் அருமருந்து மறைபொருளாகும் அருமருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய அன்னையினுடைய வணக்க மாத நாளை சிறப்பித்து தந்திருக்கிறவர்கள் புனித முடியப்ப அன்பியம் இறை மக்கள். வழக்கம்போல் திருத்தேர் அலங்கரிப்பு, திருச்செபமாலை வழி நடத்துதல், திருப்படியை சிறப்பித்து கொடுத்தல் ஆகிய அனைத்து பணிகளையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த அன்பியத்தை வழிநடத்துகிற பங்கு பேரவை உறுப்பினர், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள், இறை மக்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே சொல்றது போல அந்தந்த அன்பியும் தங்களுடைய கடமைகளை முடித்துவிட்டு முடித்து கொள்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. முடியப்ப அன்பியும் அப்படி தானே. இதோட எங்கள் வேலை முடிஞ்சிச்சு. நாளையிலேருந்து இங்கே வேறு ஆள் பார்த்துங்க பாருங்க. பிரியமானவர்களே, அதான் நடந்து கொண்டிருக்கிறது. யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் நல்லா போகுது, மாதாவின் வணக்க மாதம். யூடியூப்பில் பார்த்து சொல்லாதீங்க, வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் என்று தான் நான் சொன்னேன். பிரியமானவர்களே, யூடியூப்பில் பார்க்கிறவருக்கும் சரி, நம்முடைய வீடுகளிலே பூசைக்கு வரக்கூடிய நிலையில் இருந்தும் வராமல் இருக்கிறவர்களுக்கும் சரி, இந்த மே மாதத்தில் நீங்கள் இந்த 30 நாட்களில் திருப்படியில் பங்கெடுத்து ஜெபிப்பது ஒருபோதும் வீணாகாது. It will not be waste. எதுவுமே உங்களுக்கு கிடைக்காமல் இந்த 30 நாட்கள் நீங்கள் திருப்படிக்கும் வழிபாடுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் இருக்க போவது இல்லை. நாம் எதிர்பார்ப்பது நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அது வேறு விஷயமானால் நமக்கு தேவையானது கிடைக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்று, ஆனால் நமக்கு தேவை இன்னொன்று. நம்முடைய எதிர்பார்ப்பு எப்பவுமே மேலே வானத்தை நோக்கி பெருசு பெருசா. ஆனால் நம்முடைய தேவைகள் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சாதாரண விஷயங்கள், அவை நமக்கு கிடைக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த மே மாதம் 30 நாள் வணக்க மாதத்தை தவற விட வேண்டாம். இப்போ மாலையில் நாள் முழுவதுமாக வீட்டில் இருந்துட்டு இந்த மாலையில் கொஞ்சம் ஆலயத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிறது ஒரு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் ஆகும். ரொம்ப அது ஒரு மீண்டும் அடுத்த நாளை, புதிய நாளை துவங்குவதற்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அது எத்தனை பேர் நீங்கள் உணர்கிறீர்கள் என தெரியவில்லை, நானும் உணர்கிறேன். இந்த மாலையில் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபமாலை, இந்த தேர் பவனி, ஒவ்வொரு நாளும் ஒரு குருவானது வந்து தன்னுடைய திருப்பலியிலே கருத்துக்களை, சிந்தனைகளை சொல்வதெல்லாம் ஒரு நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும்
புதுப்பிக்கிற விதமாக இருக்கிறது. எனவே இப்போ கூட காலம் கடந்து போகவில்லை. 4 தேதிகள் தான் முடிந்திருக்கிறது. இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. எனவே யூடியூப் பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வாருங்கள். நம்முடைய பங்கிரினிகள் இருக்குது என்றால் வந்து திருப்பலியில் பங்கெடுக்க உதவி செய்யுங்கள். நம்முடைய பங்கு மக்கள் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் வருவதில்லை. ஒரு எக்ஸாம் போகுதுன்றதுனால வரலி என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய பிள்ளைகள் கூட வரலாம். இலையோர் காணவே இல்லை. ஆனால் டெய்லி ஒரு மன்றாட்டு இலையோருக்காக ஜபிக்கிறோம். ஆனால் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கேம்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, வந்து இங்கே விளையாடிட்டெல்லாம் போகிறாங்க. ஆனால் திருப்பலிக்கு இந்த மே மாதத்தில் வர வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் ஒரு குருவாக இருந்து நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன். மே மாதம் அன்னையினை தேடி அன்னையுடைய வணக்க மாதத்தில் பங்கெடுக்கிற இந்த நாட்கள் உங்களுக்கு வெறுமையாக இருக்காது, வெறுமனை போகாது. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் நிச்சயமாக கொடுப்பாள். அதுவும் உங்கள் ஆபத்தான வேளையிலே அந்த அன்னை உங்களுடைய அருகாமையிலே இருப்பாள். நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித சவேரியார் அன்பியம். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் பாஸ்காருளை அடத்தல் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஓம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்கு உரிய எங்கள் உடலின் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை வரியாளை பின்பற்றுகிற மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தஞ்சம் வந்து காப்பாளே, கல
ஸ்நேகலங்காதே மாதா இருக்க திகையாதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.